வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜூரிஸ்ப்ருடென்ஸில் ஒரு முக்கியமான டாப்பிக்கான ஓனர்ஷிப்னா என்ன, அதோட எலமெண்ட்ஸ் என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படின்னும், அதே போல் பொசஷன் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கணும், அதோட டைப்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு லா ஸ்டூடெண்ட் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து லா சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஓனர்ஷிப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓனர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு சொத்தில் நமக்கு இருக்கிற முழு கட்டுப்பாடு, அதாவது சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்ட கட்டுப்பாடு குறிக்கிறது தான் ஓனர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணமாக நீங்கள் ஒரு பொருளோட ஓனராக இருந்தீங்க அப்படின்னா அந்த பொருளை முழுமையாக நீங்கள் கட்டுப்படுத்தலாம். அந்த பொருளை நீங்கள் உங்கள் கூட வச்சுருக்கலாம், அல்லது விற்பனை செய்யலாம், அல்லது வேறு யாருக்காவது குத்தகைக்கு விடலாம், அல்லது அந்த பொருளை நீங்கள் இன்னொரு நபருக்கு கிஃப்டாக கூட கொடுக்கலாம். இந்த அனைத்து விதமான செயல்பாடுகளையும் செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு விஷயந்தான் அதோட உரிமை அப்படிங்கிறது. அப்போது அந்த சொத்தின் மீதான சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த முழுமையான உரிமையை தான் நம்ம ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக நீங்கள் ஒரு வீட்டை வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீட்டோட ஓனர் நீங்களாக இருப்பீங்க. நீங்கள் அந்த வீட்டில் வசிக்கலாம், அல்லது அந்த வீட்டை வாடகைக்கும் விடலாம், அல்லது அந்த வீட்டை நீங்கள் விற்பனை செய்யலாம், அல்லது அந்த வீட்டை உங்களுடைய வாரிசுகளுக்கும் நீங்கள் உங்களுக்கு அப்புறமா கொடுக்கலாம். இப்படி அந்த பொருள் சம்பந்தப்பட்ட அனைத்து செயல்பாடுகளையும் நீங்கள் செய்கிறதுக்கு ஆன ஒரு உரிமையை குறிக்கிறது தான் நம்ம ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த ஓனர்ஷிப்பில் இருக்க வேண்டிய முக்கியமான எலமெண்ட்ஸ்லாம் என்ன, முக்கியமான கூறுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி ஒரு ஓனர்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா அந்த எந்த ஒரு பொருளுக்கு நீங்கள் ஓனராக இருக்கிறீங்களோ அந்த பொருளை நீங்கள் வரம்பு கடந்து யூஸ் பண்ணுறதுக்கான ரைட் உங்கள்கிட்ட இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஹோல்டு பண்ணலாம், அந்த ப்ராப்பர்ட்டியில் ஏதேனும் மாற்றங்கள் உண்டு பண்ணலாம், அதை ஒரு நபருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது போல் இன்டிஃபினைட்டாக அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கணும். இதுதான் ஓனர்ஷிப்போட முக்கியமான எசென்சியலாக இருக்குது. அடுத்ததாக அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விற்கவும் செய்யலாம், வேறொரு நபருக்கு அதை மாற்றவும் செய்யலாம். அதே போல் அந்த ப்ராப்பர்ட்டியை முழுமையாக நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் அழிக்கிறதுக்கும் உங்களுக்கு அதிகாரமானது இருக்கும். இந்த அதிகாரத்தை தான், இந்த பவர் ஆஃப் டிஸ்போசல் தான் அடுத்த ஓனர்ஷிப்புக்கான முக்கியமான எலமெண்ட்ஸாக இருக்குது. அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான ஒரு எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படி இருக்கிற அந்த ஓனர்ஷிப்பானது நீங்கள் இல்லாமல் இருந்த உங்களுக்கு அப்புறமும் வர்ற வாரிசுகளுக்கும் அந்த ஓனர்ஷிப் ரைட்டானது உங்களால் வழங்கப்படலாம், அல்லது அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற வரைக்குமே நீங்கள் அதோட ஓனராக கன்சிடர் பண்ணப்படுவீங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி அல்லது அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் நிரந்தரமாக உங்ககிட்ட அந்த ரைட்டானது இருக்கும். அதுதான் ஓனர்ஷிப்போட முக்கியமான ஒரு எசென்சியலாக இருக்குது. அடுத்ததாக முக்கியமான அடுத்த எசென்சியல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரைட் இருக்குது. அதாவது ஒரு தனிப்பட்ட உரிமை உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் ஓனராக இருக்கிறதுனால அந்த பொருளை எப்படி யூஸ் பண்ணணும், யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதை எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்க. மற்றொரு நபர்கள் எந்த வகையிலையும் உங்களுக்கு இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. இந்த ஒரு விஷயமும் இந்த ஓனர்ஷிப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான எசென்சியலாக இருக்குது. அடுத்ததாக இந்த ஓனர்ஷிப் சில டைப்பாக நம்ம பிரிக்கலாம். அதில் முக்கியமான டைப்ஸ் என்ன அப்படின்னா,
சோல் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போது உங்கள்கிட்ட ஒரு கார் இருக்குது அப்படின்னா அந்த கார் வந்து நீங்கள் தான் அந்த ஓனர் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அதுதான் வந்து சோல் ஓனர்ஷிப். இதில் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அந்த பொருளுக்கோ அல்லது அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கோ உரிமையாளராக இருப்பாங்க. இதுதான் சோல் ஓனர்ஷிப் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அடுத்ததாக கோ ஓனர்ஷிப் அல்லது ஜாயிண்ட் ஓனர்ஷிப். அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஜாயிண்டாக இருக்கும் பொழுது அவங்க அனைவருமே ஓனர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. இதை தான் நம்ம கோ ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக கார்போரல் ஓனர்ஷிப். அதாவது கார்போரல் ஓனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளால் தொட்டு உணரக்கூடிய பொருட்களுக்கு ஓனர்ஷிப் ரைட் யாரிடம் இருக்கிறதோ அவங்கள கார்போரல் ஓனர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓனர்ஷிப் ரைட்டு தான் கார்போரல் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக பைக், காரு, நிலங்கள், வீடுகள், இப்படி பௌதீக பொருட்களுக்கு இருக்கிற ஓனர்ஷிப் ரைட்டை தான் வந்து நம்ம கார்போரல் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக இன்கார்போரல் ஓனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளால் தொட்டு உணர முடியாத பொருட்களுக்கான உரிமைகளை குறிக்கிறது. உதாரணமாக ஒரு இசை அமைப்பாளர் இசை போடுறாரு அப்படின்னா அந்த இசைக்கு அவர் காப்பிரைட் பேட்டர்ன் வந்து வாங்கி வச்சுருப்பார். அதே இசையை இன்னொரு நபர் பயன்படுத்துவதற்கு அவர் தடை கோரலாம். இந்த காப்பிரைட்டை தான் வந்து நம்ம இன்கார்போரல் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக அப்சல்யூட் ஓனர்ஷிப். அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டைப்பாக ஓனர்ஷிப்பில் இருக்குது. அப்சல்யூட் ஓனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஓனர்ஷிப்புக்கு எந்த ஒரு லிமிட்டேஷனும் இருக்காது. இப்போது ஒரு வீடு இருக்குது, அதோட ஓனர் நீங்கள் அப்படின்னா அந்த வீட்டை எந்த ஒரு அடமானத்துலையும் வைக்காமல் அதை முழு கட்டுப்பாடை நீங்கள் எடுத்துக்கிறதா வந்து அப்சல்யூட் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். லிமிட்டட் ஓனர்ஷிப் அப்படிங்கிற இன்னொரு வகை இருக்குது. இந்த லிமிட்டட் ஓனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த பொருளை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கும். உதாரணமாக பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டி லாவில் லைஃப் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். லைஃப் எஸ்டேட் அப்படிங்கிறது லிமிட்டட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் அந்த பொருளை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு அந்த ஓனர்ஷிப் ரைட்டானது வழங்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக பொசஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம பொசஷன் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக பொசஷனை பொறுத்த வரைக்கும் அது லீகலாக இருக்கலாம் அல்லது இல்லீகலாக இருக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்ததில் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது லீகலாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் பொசஷன் அப்படிங்கிறது லீகலாகவும் அல்லது இல்லீகலாகவும் இருக்கலாம். இந்த பொசஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பர்டிகுலர் அந்த பொருளை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கிற ஒரு விஷயத்தையும் அதே போல் அந்த பொருளை நம்ம தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷனையும் ரெண்டையுமே சேர்த்து குறிக்கிறது தான் பொசஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணமாக நீங்கள் உங்கள் நண்பர்கிட்டருந்து ஒரு பைக்கை வந்து கடனாக வாங்குறீங்க. 2 நாள் வந்து நான் உன் பைக்கை வச்சுருக்கிறேன், அதுக்கப்புறம் தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இப்போது உண்மையிலையுமே அந்த பைக்கோட அந்த ஓனர்ஷிப் ரைட்டானது உங்கள் நண்பரிடம் தான் இருக்கும். ஆனால் அந்த பைக்கானது உங்களுடைய பொசஷனில் இருக்கும். உங்களோட கண்ட்ரோலில் அந்த பைக் இருக்கிறதுனால நீங்கள் தான் அந்த பைக்கை வந்து பொசஸ் பண்ணுறீங்க. இப்போது அந்த பைக் மேலே எந்த ஒரு ஓனர்ஷிப் ரைட்டும் உங்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் திரும்ப அந்த பைக்கை உங்கள் நண்பர்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப ஓனர்ஷிப் ஆல்ரெடி அவர்கிட்ட இருக்கும் பொழுது அந்த பொசஷனும் அவர் கையிலேயே போயிடும். இல்லை நீங்கள் அந்த நண்பர்கிட்ட அந்த பைக்கை கொடுக்க மறுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ வந்து அது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இல்லீகல் பொசஷனாக கன்சிடர் பண்ணப்படும். இந்த பொசஷனை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான எசென்சியல் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக மென்டல் இன்டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த ஃபிசிக்கல் கண்ட்ரோலை கார்பஸ் அப்படின்னும் மென்டல் இன்டென்ட்டை அனிமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிசிக்கல் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள்
அந்த ஒரு பொருள் மேலே உங்களுடைய கண்ட்ரோலை செலுத்தி இருக்கணும். உதாரணமாக இப்போது நீங்கள் உங்கள் கையில் ஒரு மொபைலை வச்சுருக்கும் பொழுது அந்த மொபைலானது உங்களுடைய கண்ட்ரோலில் ஃபிசிக்கலாக இருக்குது. இதை தான் நம்ம ஃபிசிக்கல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக நம்மளோட மென்டல் இன்டென்ஷன் அப்படிங்கிறது அந்த பொருள் மேலே இருக்கணும் அப்படிங்கிறதும் இதோட முக்கியமான எசென்சியல் எலமெண்ட். அதாவது நீங்கள் இப்போது ஒரு மொபைல் வச்சுருக்கிறீங்கன்னா அந்த மொபைலுக்கு நீங்கள் தான் ஒரு ஓனர். அந்த மொபைலானது உங்களுடைய ஃபிசிக்கல் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அந்த மொபைலில் நீங்கள் டேபிளில் வச்சுட்டு நீங்கள் வீட்டோட வேறொரு பகுதிக்கு போனாலுமே அந்த மொபைல் வந்து உங்களுடைய பொசஷனில் இருக்கிறதா தான் கன்சிடர் பண்ணப்படும். ஏன் அப்படின்னா அந்த மொபைலுக்கு நீங்கள் தான் ஓனர், அது உங்களுடையது அப்படிங்கிற அந்த மென்டல் இன்டென்ஷன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கிறதுனால இந்த ரெண்டும் இருக்கிறது தான் பொசஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரெண்டுமே பொசஷனில் ரொம்ப ஒரு முக்கியமான எசென்சியலாக இருக்குது. அடுத்ததாக இந்த பொசஷனை 6 வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம். அதில் முதல் வகையை பொறுத்த வரைக்கும் கார்போரல் பொசஷன், அதாவது நம்ம கையால் தொட்டு உணரக்கூடிய பொருட்களான மொபைல், பைக், வீடு, இதுபோல் நம்மளால் பார்த்து தொட்டு உணரக்கூடிய பொருட்களை நம்மளுடைய பொசஷனில் வச்சுருக்கிறத நம்ம கார்போரல் பொசஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக இன்கார்போரல் பொசஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு லேண்டில் குத்தகைக்கு எடுத்துருக்குறோம். அங்கே ஒரு குளத்துல மீன்கள் இருக்குது அப்படின்னா அந்த குளத்துல இருக்கிற மீன்களை பிடிக்கிற ரைட்ஸும் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குளத்துல இருக்கிற மீனும் உங்களுடைய பொசஷனில் இருக்கிறதா தான் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க. இப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம இன்கார்போரல் பொசஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த பொசஷன் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கையாலேயோ இல்லை நம்மளுடைய கண்ட்ரோல்லையோ நம்ம எப்பவும் வச்சுருக்க போகிறதில்ல. ஆனால் அந்த விஷயம் வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் தான் அருவுருவமாக இருக்கும். அடுத்ததாக நேரடி உடைமை அப்படின்னு சொல்லப்படுற இமிடியட் பொசஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய கையில் வச்சுருக்கிற ஒரு மொபைல் ஃபோனும் சரி, உங்களுடைய கையில் கட்டியிருக்கிற ஒரு வாட்சும் சரி, நேரடியாக உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இதை நம்ம இமிடியட் பொசஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மீடியட் பொசஷனை பொறுத்த வரைக்கும் வேறொரு நபர் மூலமாக நீங்கள் அந்த பர்டிகுலர் பொருளை வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது. உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு காரை வந்து சொந்தமாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த காரு உங்களுடைய பொசஷனில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டிரைவர் மூலமாக அந்த காரை நீங்கள் இன்னொரு இடத்துக்கு அனுப்பி வச்சாலும் சரி, அந்த காரோட பொசஷன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்கிறதா கன்சிடர் பண்ணப்படும். இதுதான் வந்து மீடியட் பொசஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக லாஃபுல் பொசஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை உங்களோட அனுமதியோடு இன்னொரு நபர் பொசஷனில் ஒப்படைச்சிங்க அப்படின்னா அதை தான் நம்ம லாஃபுல் பொசஷன் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக ஒரு வீட்டு ஓனர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய வீட்டை வாடகைக்கு விடுறாரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கான ஓனர்ஷிப் ரைட்டும் அவர்கிட்ட தான் இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற வாடகைக்கு இருக்கிற நபர் வந்து அந்த வீட்டை அவரோட பொசஷனில் வச்சுருப்பார். அப்படியே இருந்தாலும் அவர் வந்து ஓனராக கன்சிடர் பண்ணப்பட மாட்டார். லாஃபுல்லாக யாரோட பொசஷனில் அது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு அந்த ஓனரோட பொசஷனில் தான் அந்த வீடானது இருக்குது. அடுத்ததாக அன்லாஃபுல் பொசஷன். அன்லாஃபுல் பொசஷனை பொறுத்த வரைக்கும் அது லாஃபுல் பொசஷனுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம அன்லாஃபுல்லாக ஒரு விஷயத்தை பொசஷனில் எடுக்கிறது, அதாவது மற்றொரு நபருடைய ஒரு பொருளை நம்ம கண்ட்ரோலில் எடுத்து வச்சுக்கிறது அன்லாஃபுல் பொசஷன் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக உங்களுடைய இடத்துல வேறொரு நபர் அத்துமீறி நுழைஞ்சு உங்கள் இடத்த அவரோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா அதை நம்ம அன்லாஃபுல் பொசஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுபோல் இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.